வணக்கம் நண்பர்களே. டாக்டர் நெக்ஸ்ட் டோர் இந்த புது யூடியூப் சேனல் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். நம்ம உடம்புக்கு எப்படி நம்மளே தீங்கு விளைவிச்சுக்கிறோம், என்னென்னலாம் செய்யலாம், அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு குட்டி குட்டி டிப்ஸ், சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம பண்ணோன்னா நம்ம ஹெல்த்தை நம்மளே பாதுகாக்கலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நோ மீன்ஸ் நோ. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தெரியுதில்ல இந்த வார்த்தைகள் எங்கேயோ பார்க்கும்போது. ஆமாம், ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு ஐடியா வரும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. மக்கள் பல நாளாக நிறைய விஷயத்துக்கு கொஞ்சம் அடிக்ஷன்னாக ஆகிட்டுருக்காங்க. அது ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிறது இருக்கட்டும், இல்லை மற்றபடி மதுபானங்கள், நிறைய விஷயங்களுக்கு அடிமையாகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ புதுசாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு கை கடங்குற விஷயம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அடிமையாகிட்ருக்காங்க. அது பின்விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் டே பை டே அது நான் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அது ஃபுல்லாக அதோட நம்ம டிபெண்ட்டாக ஆகிற மாதிரி ஆக்கிட்டுருக்கோம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதை பற்றி பேச போகிறேன்னு. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பற்றி தான். மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அபாயங்கள் எல்லாங்கிறத பற்றி தான். பட் முக்கியமாக இந்த நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் லெஸ் தேன் 5 years, ஸோ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஏன் 5 வயசு அப்படின்னு சொல்கிறேன்னா, வளரும் வயது. அதாவது குழந்தைங்க சின்ன வயசுலேயே நம்ம நல்லா க்ரூம் பண்ணோம் தான் நல்லபடியாக மக்களாக வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, குழந்தையிலேருந்தே அவங்களை நல்லபடியாக வளர்ப்பை பார்க்கணும். ஸோ எந்தளவுக்கு இதெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இது 3 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுங்கிறது இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்காக மொபைல் ஃபோன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், டேப்லெட்ஸ்க்கு பொருந்தும், லேப்டாப்புக்கும் பொருந்தும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 3ஆக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்களில் ஏற்படும் பாதிப்பு, மூளை வளர்ச்சியில் வரக்கூடிய பாதிப்புகள், மற்றும் ஜென்ரல் ஹெல்த், உடல் நலம், பொது நலம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முதல்ல கண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா,